மெய்யன்பர்களே, அடியார்களே, இன்றைய அற்புதமான குருவாரத்திலே ஏகாதசி மகோன்னத விரத காலத்திலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே பெருமானுடைய தரிசனத்திற்காக வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் மகாவிஷ்ணு பெருமான் ஐஸ்வர்யங்களையும் சந்தோஷத்தையும் நோயின்றிய வாழ்வினையும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நவீன காலத்தினிலே வாசிப்பு பழக்கம் என்கின்ற நூல்களை படிக்கின்ற வீதமானது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றதாக உலகத்திலே ஆராய்ச்சியாளர்களினாலே ஆராயப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையாக நிச்சயமாக அந்த கூற்றுக்கு 100% உண்மை என்றுதான் கூற வேண்டும். ஆரம்ப காலங்களிலே என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் பொழுதுபோக்காக நூல்களை தினந்தோறும் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலேதான் அவர்களுடைய சிந்தனா சக்திகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகவும் சிறப்புற்று காணப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இளைஞர்களிடையே மாணவர்களிடையே இந்த வாசிப்பு பழக்கம் என்பது மிகவும் குறைந்து கொண்டே சென்றுகின்றது. அதற்கு காரணமாக மாணவர்களின் கைகளிலே இந்த அதிநவீன ஸ்மார்ட் போன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த போன்கள் புழங்குவதனாலே அதனுடன் அடங்கி இருப்பதன் காரணமாக நூல்களை வாசிப்பதிலே அவர்களுக்கான விருப்பங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இந்த ஸ்மார்ட் போன்களை பழக்கப்படுத்துவதை குறைத்து கொண்டு ஒவ்வொரு விழாக்களிலும் பண்டிகைகளிலும் நாம் உடைகளை வாங்கி கொடுப்பது போல புதிதாக அவர்களுக்கு பிறந்த தினத்தினிலே ஒரு விழாவுக்கு செல்கின்ற வேளையிலே புதிதாக உடைகளை நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுப்போம். பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது நாம் வாங்கி கொடுப்போம் பிடித்தது போல. அதே போல ஒவ்வொரு விழா காலங்களிலும் பண்டிகைகளிலும் சிறப்பான நாள்களிலும் பிள்ளைகளுக்கு புது நூல்களை நாம் வாங்கி கொடுக்கின்ற வேளையிலே அதை படிக்கச் செய்கின்ற வேளையிலே வாசிக்கச் செய்கின்ற வேளையிலே புதித சிந்தனைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அவர்கள் தங்களுடைய உள்வாங்கி தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தனைகளை பெருக்கி நல்லொரு இடத்திற்கு அவர்கள் வளர்ந்து வருவார்கள் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக அகில உலகம்.